உணர்வை இது வளர்க்கும். தோல்வியின் வலிகளை மறந்திட வெற்றியின் படிகளில் ஏறிட காலத்தை நீயும் வென்றிட சரித்திரம் நாளும் படைத்திட. வணக்கம். புதியதோர் தொடக்கம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். கடவுளுக்கு பயப்பட தேவையில்லை, கர்ம வினைக்கு பயப்படுங்கள். ஏனென்றால் கடவுள் மன்னிப்பார், கர்ம வினை திரும்பி வந்தே தீரும் என்ற இந்த சிந்தனையோடு இன்று நாம் நிகழ்ச்சிக்கு செல்லலாம். இன்று நாம் கர்மத்தின் ஆழம் என்ற தலைப்பில் பார்க்க இருக்கிறோம். இதை பற்றி விளக்கம் தருவதற்காக நம்மிடையே இணைந்துள்ளார் பிரம்மாகுமாரி சகோதரி விஜயலட்சுமி அவர்கள். இவர் கடந்த 33 ஆண்டு காலமாக ராஜயோக தியானத்தை பயின்றும் பயிற்றுவித்தும் வருகிறார். சகோதரி அவர்கள் அண்ணா பல்கலைக்கழகத்தில் PhD பட்டம் பெற்றவர். தற்போது பெங்களூரில் உள்ள இலஹங்கா கிளை நிலையத்தில் ஆன்மீக சேவை செய்து வருகிறார். நேயர்களே, உங்கள் அனைவரின் சார்பாக சகோதரி அவர்களை அன்போடு வரவேற்கின்றேன். வணக்கம் சிஸ்டர். வணக்கம் சிஸ்டர். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. சிஸ்டர், கர்மத்தின் ஆழம் என்றால் என்ன? இதை எப்படி தெரிஞ்சுக்கிறது சிஸ்டர்? ஃபஸ்ட்டு கர்மம். கர்மம் என்றால் செயல்னு அர்த்தம். நம்ம புரிஞ்சுக்கணும், ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் மஸ்ட் பி ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுக்கும் எதிரான மற்றும் அதே அளவுக்கு சமமான பலன் நமக்கு திரும்ப வந்தே தீரும். இது கர்மத்தினுடைய ரகசியம். இது நியூட்டன்ஸ் லாவாக இருந்தாலும் இது கர்மத்துக்கும் பொருந்தும். இந்த ரகசியத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ நாம் ஒரு விஷயத்தை பார்க்குறோம் அப்படின்னா அது அப்போ மட்டும் நடந்ததுனால, அப்போ நடக்கிற விஷயத்தினால அது அரங்கேறலைன்னு புரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தர் வராரு, ஹோட்டலில் 2 இட்லி வாங்குறாரு, 20 ரூபா கொடுத்து இட்லி வாங்குறாருன்னா அவ்வளோதானா அப்படின்றது இல்லை. அவர் அந்த இட்லி வாங்குறாருன்னா 2 விஷயம் பார்க்கலாம். அவர் அந்த காசை எப்படி சம்பாரிச்சிருக்காருன்னு பார்க்கலாம். இன்னொன்று, அந்த இட்லி வந்திருக்குதுன்னா நாம் அங்கே சேல் பண்ணுறவங்கள தான் பார்க்குறோம். அன்றைக்கி அது இட்லி ஆகணும்னா நமக்கு தெரியும், அதுக்கு அரிசி வேணும், உளுந்து வேணும். அரிசி விளைவிச்சவங்க ஒருத்தவங்க, உளுந்த விளைவிச்சவங்க ஒருத்தவங்க இருப்பாங்க. அதுக்கப்புறம் அதை ஊற வச்சு அரைச்சு மாவாக்கி சுடுறவங்க, இப்படி பல பேருடைய உழைப்பினுடைய பின்னணியில் தான் அந்த இட்லிங்கிறது உருவாகி இருக்குது. நாம் நேரடியாக பார்க்கறதுனால ஏதோ வந்துச்சு இவர் வாங்கினாரு அப்படிங்கிறது இல்லை. பட் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு செயலுக்கும் பார்த்திங்கன்னா அப்போ நடக்கிறது மட்டும் காரணம் இல்லை, அதுக்கு பின்னாடி பல விளைவுகள் இருந்திருக்குதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்காக நான் ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் ஆழமாக போங்க அப்படின்னு போகணுன்ற அவசியம் இல்லை. ஆனால் எப்போ உங்களுக்கு பிரச்சனைன்னு வருதோ, பல நேரம் நீங்கள் தோல்விகளை சந்திச்சிருப்பீங்க, நீங்கள் எதிர்பார்த்தது நடக்காமல் இருந்திருக்கலாம். அப்போ பார்த்தீங்கன்னா மனசு உடைஞ்சு போகும். ஏன் இப்படி எல்லாருக்கும் நல்லதே நடக்குது, எனக்கு மட்டும் ஏன் இப்படி கஷ்டமாக வருது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வருத்தம் வரும் பொழுது, அப்போ தயவு செஞ்சு அப்படியே ரீவைண்ட் பண்ணணும். கர்மத்தினுடைய ஆழம் என்னன்னு பார்க்கணும். இன்னைக்கு எனக்கு ஏன் கிடைக்கல, இதுக்கு நான் என்னென்ன செஞ்சேன், ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்கள் பின்னோக்கி போனீங்கன்னா அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். அதுக்கு முதல்ல உங்கள் மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு நீங்கள் பின்னோக்கி போகும் பொழுது நம்ம எந்த இடத்துல தப்பு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஒருவேளை நீங்கள் எல்லாமே அனலைஸ் பண்ணி நீங்கள் எல்லாமே கரெக்டாக பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலும் என்னென்னா, நம்ம அடைஞ்சது தோல்வி இல்லை, வெற்றியினுடைய வாய்ப்பு தள்ளி போயிருக்குது, அவ்வளோதான். ஏன்னா இன்னைக்கு ஒரு ஒலிம்பிக் போட்டி நடக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு வர்றவங்களுக்கும் செகண்ட் வர்றவங்களுக்கும் ஃபியூ செகண்ட்ஸ், 4 செகண்ட்ஸ் வித்தியாசம்தான். இன்னைக்கு நம்மளால அந்த வேகத்தில் ஓட முடியுமா? அப்போ லேட்டாக வந்திருக்காரு, அதாவது அந்த 4 நிமிஷம் செகண்டில் தான், அதுக்காக அவர் தோக்கலை. இவர் அவரோட ஒரு 4 செகண்ட் வேகமாக போயிருக்காரு. ஸோ அதை போல தான் இப்போ நம்ம கூட என்ன பண்ணணும்னா, நான் இங்கே பிரம்மாகுமாரியில் என்ன சொல்கிறோம்னா, நீங்கள் உங்களுக்கு ஒரு விஷயம் நடக்கும் பொழுது அது நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி நீங்கள் 3 காலத்தில் பார்க்கணும். ஆழம்னா என்ன அர்த்தம்னா 3 காலம், அதுதான் திரிகால தர்ஷி நிலைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இன்னைக்கு எனக்கு கிடைக்காததுனால அது எனக்கு தோல்வி,
எனக்கு என்னமோ நான் இழந்துட்டேன் அப்படிங்கிறது இல்லை. ஏன்னா கர்மங்கிறது ஒரு விதை. அந்த விதை வந்து ஒரு நாள் பலன் தந்தே தீரும். ஓகே, இன்னைக்கு இல்லைனாட்டியும் அதனுடைய பலன் வந்து எனக்கு பின்னாடி எப்பயாவது எனக்கு கிடைக்கும். அதனால எந்த மனசு சோர்ந்து போக வேண்டாம். இந்த ஆழத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா, எதுக்காக அதுக்கு தான் சொல்கிறோம், நம்ம எப்பயுமே கவலைப்படாமல் இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். அப்படின்னா நான் எதையுமே இழக்கல. ஓகே, எனக்கு வந்து எதா இருந்தாலும் எனக்கு போஸ்ட்போண்ட் ஆயிருக்க ஒழிய எனக்கு கிடைக்காம போகலை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா எந்த ஒரு செயலுக்கும் அதுக்கான பலன் உங்களுக்கு வந்தே தீரும். கொஞ்சம் லேட் ஆகலாம், அவ்வளோதான். ஸோ இதை தான் நம்ம வந்து கர்மத்தினுடைய ஆழம்னு சொல்கிறோம். சிஸ்டர், நடைமுறையில எத்தனையோ விஷயங்கள் நடக்குது. நான் எப்படி புரிஞ்சுக்கிறது சிஸ்டர், இது நல்ல கர்மம், இது கெட்ட கர்மம்னு? சரியா கேட்டீங்க. இப்போ கர்மம்னு பார்த்தீங்கன்னா வெறும் நல்ல கர்மம் கெட்ட கர்மம் மட்டும் இல்லை. பாவ கர்மம்னு இருக்குது, புண்ணிய கர்மம்னு இருக்குது. அது மாதிரி வீணான கர்மம், நியூட்ரல் ஆக்ஷன், இந்த மாதிரி கர்மத்தில் கூட பல பல வகைகள் இருக்குது. ஆனால் இந்த கர்மத்தில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, தீதும் நன்றும் பிறர் தர வார. எனக்கு நடக்கிற நன்மைக்கும் எனக்கு நடக்கிற தீமைக்கும் நானே முழு பொறுப்பாளி. ஓகே, இப்போ அதான் நம்ம எந்த பாலை போடுறோங்கிறதான். நாம் வந்து ஒயிட் பாலை போட்டுட்டா திரும்பி ரிட்டர்ன் வர்றது என்னது, ஒயிட் பால் தான் வரும். அதே மாதிரி நீங்கள் வந்து கருப்பு பாலை போட்டால் ரிட்டர்ன் வர்றது கருப்பு பால் தான். நம்ம வந்து எது நல்ல செயல்களை ஒயிட் பால்னு சொல்கிறேன், கெட்ட செயலை கருப்பு பால்னு சொல்கிறேன். நான் கருப்பு பாலை போட்டுட்டு எனக்கு ஒயிட் பால் வேணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோன்னா அது வந்து என்னது, அமையாது. ஓகே, இது ஒரு கர்மத்தினுடைய ரகசியம். நான் எதை அனுப்புகிறேனோ அதுதான் எனக்கு ரிட்டர்னாக வரும். இப்போ இந்த விஷயம், இப்போ இது எல்லாமே வந்து என்னென்னா நம்ம செய்கிற செயல் அப்படியே அது நமக்கு பலனாக ரிட்டர்ன் வரும். இதில் இது ஒயிட் பால்னா என்ன, பிளாக் பால்னா என்ன? நம்ம ஒயிட் பாலை நல்ல கர்மம்னு சொல்கிறோம். நல்ல கர்மம்னா என்ன அர்த்தம்னா, எந்த ஒரு செயலில் குணங்கள் மேம்பட்டு இருக்குதோ, நீங்கள் செய்கிற செயலில் பார்த்தீங்கன்னா நேர்மை இருக்குது, உண்மை இருக்குது, ஒளிவு மறைவு ஏன்னு எதுவும் இல்லை, அதில் வந்து உங்களுக்கும் நன்மை இருக்குது, பிறருக்கும் நன்மை இருக்குது. அது மாதிரி நீங்கள் ஒரு செயல்களை செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக அதனுடைய பலன் பார்த்தீங்கன்னா ஒரு மகிழ்ச்சி இருக்கும், ஆனந்தம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும், உறவுகள் மேம்பட்டு இருக்கும். ஓகே, ஆனால் இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், நம்ம வந்து என்னது ஒயிட் பால், நம்ம செய்கிற நல்ல செயலினுடைய பலன் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ரிட்டர்னாக வரும். ஆனந்தம், சந்தோஷம், அமைதி, இதெல்லாம் ரிட்டர்னாக வரும். பிளாக் பால் அப்படின்னு அர்த்தம் கெட்ட கர்மம். கெட்ட கர்மம்னா அர்த்தம் எந்த ஒரு செயலில் வந்து நேர்மை இல்லை, சத்தியம் இல்லை, சுயநலம் இருக்குது, பழி வாங்கணும், பொறாமை இருக்குது, கம்பேர் பண்ணுறது, ஏன்னா இந்த மாதிரி அடிப்படையில் நீங்கள் ஒரு செயல் செய்கிறீங்க அப்படின்னா அதனுடைய விளைவு என்னவா இருக்கும்? கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நிம்மதி இருக்காது, சந்தோஷம் இருக்காது. என்ன மற்றபடி என்ன சொல்கிறது, அதில் தான் விளையிறது தான் அந்த மாதிரி வயிற்றெரிச்சல். இது வந்து உங்களையும் சந்தோஷமாக வச்சுருக்காது. ஏன்னா மற்றவங்களையும் நம்மளால் மற்றவங்களும் சந்தோஷமாக இருக்க மாட்டாங்க. அங்கே இந்த மாதிரி செயல் செய்யும் பொழுது பார்த்தீங்கன்னா உறவுகள் வந்து சீர்குலைஞ்சிருக்கும். ஓகே, ஸோ இதனுடைய அடிப்படையில் நம்ம என்ன சொல்கிறோம், நல்ல கர்மம் கெட்ட கர்மம்னு சொல்கிறோம். அதே போல் நம்ம பிரம்மகுமாரிகளை என்ன ஒரு அழகான விஷயம் என்னென்னா, நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் ஆத்ம உணர்வுலேருந்து செய்யும் பொழுது அந்த விஷயங்கள் வந்து, ஏன்னா ஆத்மாவுடைய இயற்கையான குணமே என்னென்னா அன்பு, அமைதி, தூய்மை, நேர்மை, இந்த மாதிரி 16 குணங்கள் தான் ஆத்மாவுடைய உண்மையான குணங்கள். ஆத்மாவுடைய சுயதர்மமே அமைதி தான். ஸோ இந்த உணர்வில் இருந்து நீங்கள் காரியங்கள் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து என்னது, அது நல்ல கர்மமாக இருக்கும். இன்னும் ஒரு படி மேலே போய் நீங்கள் இறைவனுடைய நினைவில் ஆத்மான்னு உணர்ந்து இறைவனுடைய நினைவோடு நீங்கள் காரியங்கள் செய்யும் பொழுது அந்த காரியம் வந்து கண்டிப்பாக அக்யூரேட்டாக இருக்கும். ஏன்னா எங்கே யார் கூட இறைவன் இருக்காரோ அவரை துணையாக இட்டு வச்சுக்கிட்டு நம்ம செய்கிற செயலில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அக்யூரசி இருக்கும், வெற்றி இருக்கும், சந்தோஷம் அங்கே பூத்து குலுங்கும். ஆனால் நாம் தேக உணர்வுலேருந்து எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் கண்டிப்பாக, ஏன்னா தேகம்ன்றதே, அதாவது நான் ஆத்மா, தேகங்கிறது தப்பு இல்லை, உண்மையான நான் யாருன்னா ஆத்மா. அதை மறந்து நான் தேகம்னு தப்பாக உணர்றதுனால தப்பினுடைய பலன் என்னன்னா உங்களுக்கு வெறுமை, வெறுத்து போகிறது, பொறாமப்படுறது, நொந்து போகிறது, அமைதி இல்லாமல் போகிறது. ஸோ அதனால் தேக உணர்வுலேருந்து நீங்கள் எந்த கர்மம் செஞ்சாலும் அது வந்து கெட்ட கர்மம்னு சொல்லப்படுது. சிஸ்டர், இப்போ நான் ஒரு செயலை செய்கிறதுக்கு முன்னாடி பல முறை யோசித்து பிளான் பண்ணி அந்த காரியத்தை செய்கிறேன். அப்போது அதன் மூலம் கிடைக்கக்கூடிய ரிசல்ட் எனக்கு சரியாக தான் இருக்குமா? அதாவது நல்ல கொஸ்டின் கேட்டிருக்கீங்க.
நீங்கள் வந்து சொன்னீங்க சரியான கர்மம் பிளான் பண்ணி சரியான கர்மம் செஞ்சேன்னு சொல்கிறீங்க. பலருக்கு வந்து எது சரின்னு தெரியல, அதுதான் பிரச்சனையே. இப்போ நம்ம சரியான கர்மம் செஞ்சோன்னா நிச்சயமாக அதனுடைய பலன் வந்து சந்தோஷமாக தான் இருக்கும். ஒரு திருப்தி, சந்தோஷம், இதுதான் நமக்கு உணர்வாக இருக்கும். ஆனால் சரியான கர்மம்ன்றது தெரியல. என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்போ தானம் பண்ணால் தானம் பண்ணுறது நல்ல கர்மம் கண்டிப்பாக. இப்போ வந்து கோயிலில் போய் தானம் பண்ணலான்னா எத்தனை பேர் வந்து சைலண்ட்டாக போய் ஒரு தர்மகர்த்தாவை பார்த்து பணத்தை கொடுத்துட்டு வந்துடுறாங்க. பல என்ன நினைக்கிறாங்கன்னா, எப்போ கூட்டம் கூடுதோ அங்கே வந்து கொடுப்பாங்க. அவங்க பேரை சொல்லி இவர் 10,000 கொடுக்குறாரு அப்படின்னு. ஏன்னா நான் கொடுக்கறது 10 பேருக்கு தெரியணும். ஏன்னா என்ன ஆகும், அதில் வந்து தனக்கு மரியாதை கிடைக்கும், கௌரவம் கிடைக்கும். இன்னொன்று அங்கே செய்கிறப்ப என்னை ஸ்பெஷலாக கவனிப்பாங்க. ஒரு ஃபங்க்ஷனில் நான் கொடுத்தேன்னா எனக்கு எல்லாருமே நான் க்யூவில் நிற்க வேண்டாம். அந்த மாதிரி வந்து ஒரு சுயநலத்தோட ஒரு நல்லது செய்கிறோம். ஓகே, தானம் பண்ணுறது நல்லதுனாலும் அங்கே என்ன என்ட்ராயிருக்குன்னா சுயநலம் என்ட்ராயிருக்கு. அப்போ சுயநலம்ங்கிறது நல்லதா கெட்டதா? கண்டிப்பாக கெட்டது இல்லையா? அப்போ என்ன அர்த்தம்னா, அவ்வளோ பாலுங்கிறது நல்ல விஷயந்தான். ஆனால் அதில் என்ன இருக்குன்னா ஒரு துளி விஷம். அப்போ அது ஒரு துளி விஷம்னாலும் அந்த பால் வந்து நம்ம பயன்படாது. அதே போல் தான் நீங்கள் நல்லது செஞ்சாலும் அதுக்குள்ளார என்ன பண்ணியிருக்கீங்க, சுயநலம்ங்கிற ஒரு விஷயத்தை கலந்ததுனால அது வந்து சரியான கர்மத்தினுடைய கணக்கில் சொல்ல முடியாது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நீங்கள் சரியான கர்மம் தான் செஞ்சீங்க அப்படின்னா அதனுடைய ரிசல்ட் நான் சொன்னேன் சந்தோஷம் கிடைக்கும்னு. இப்போ நீங்கள் எதிர்பார்த்து என்ன செய்கிறீங்க, என்ன செய்யலான்னு நினச்சி போனீங்க. ஆனால் யாருமே வந்து உங்களை கண்டுக்கவே இல்லை. உங்களுக்கு மைக் ஆன் பண்ணலை. நீங்கள் வந்து ஒரு படோடமாக போய் கொடுக்கலான்னு நினச்சி போனீங்க. ஆனால் உங்களை அவங்க கண்டுக்கவே இல்லை. ஓகே, ஆனாலும் என்ன பண்ணுறது, கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு உங்களால் கொடுக்குறோம். அவங்க நம்மளை 10ஓட 11 தான் பண்ணாங்க. அவங்க மைக்கில் அனௌன்ஸ் பண்ணலை. அப்போ யாருக்குமே நான் கொடுத்தது தெரியல. அப்போ உங்கள் மனநிலை எப்படி இருக்கும்? ஒரு ஒரு கம்பெனியில் நீங்கள் வேலை பார்க்குறீங்க. ஓகே, ஒரு எம்டி புதுசாக ஒரு எம்டி வராரு. அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, சில பேர் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு நல்ல விஷயம் பூங்கொத்து கொடுத்து வரவேற்கணும் எம்டிக்குன்னு. நீங்கள் மட்டும் என்ன செய்கிறீங்கன்னா பூங்கொத்தோட ஒரு கிஃப்ட்டும் சேர்த்து கொடுக்குறீங்க. ஏன்னா எம்டி என்னைய கொஞ்சம் நல்லா நினைக்கட்டும் அப்படின்னு நினச்சி அந்த இன்டென்ஷனோட நீங்கள் கொடுக்குறீங்க. அப்போ எம்டி வந்து அவர் நிராகரிக்கிறார். இந்த மாதிரி இதெல்லாம் எனக்கு தேவையில்லை. எனக்கு எதுக்கு நீங்கள் கிஃப்ட்டு கொடுக்கணும்? நீங்கள் ஒரு எம்ப்ளாயி, நானும் ஒரு எம்ப்ளாயி. ஓகே, எனக்கு இதெல்லாம் தேவையில்லை. நீங்கள் ஒர்க்கை மட்டும் ஒழுங்காக பார்த்தா போதும். அப்படி அவங்க சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க, உங்கள் மனநிலை எப்படி இருக்கும்? நீங்கள் செஞ்சது நல்லது தானே. நான் வந்து இவரை வரவேற்கணும்னு தான் நினச்சேன். ஒரு கிஃப்ட்டு கொடுத்து வரவேற்கணும்னு நினச்சது தப்பா? அது சரியான விஷயம் தானே. ஆனாலும் ஏன் அந்த ரிசல்ட் வந்து எனக்கு துக்கத்தை கொடுக்குது? அப்போ நிச்சயமாக என்ன அர்த்தம்னா உங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்திருக்கு, மற்றவங்களோட நான் தனியாக கொடுக்கணும். ஏன்னா அவர் என்னை வந்து மற்றவங்களோட என்னை கொஞ்சம் முன்னாடி வைப்பார், எனக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாரு. அந்த ஒரு எதிர்பார்ப்போடு நீங்கள் வரவேற்றீங்க. அப்போ அது நடக்கலை. ஓகே, அப்போ இது வந்து நல்ல கர்மமா, சரியான கர்மமா? அதாவது என்னென்னா சரியான கர்மம் தான். யாராக இருந்தாலும் சரி, யாரோ வரட்டும் யாரோ போட்டுன்னு இல்லாமல் ஒருத்தரை போய் அன்பாக வரவேற்கிறதுங்க நல்ல விஷயம். ஆனால் அங்கே சுயநலம் மிக்ஸ் ஆனதுனால அது வந்து சரியான கர்மத்தினுடைய இதில் சொல்லிக்க முடியாது. அதுக்கு தான் நம்ம பிரம்மகுமாரில் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம 63 பிறவிகளாக நம்மளை வந்து தேகம்னு நினச்சி வந்துட்டோம். அதனால தேகத்தினுடைய அடிப்படையிலேயே நம்ம பார்க்குறோம். என்ன வந்து தானம் பண்ணுறது, பிச்சை போடுறது, இதெல்லாம் நினைக்கிறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் வந்து ஒரு தடவை பார்த்தேன், ஒரு சின்ன பசங்க, நான் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சின்ன பசங்க பார்த்தீங்கன்னா பிச்சை எடுத்துட்டு இருந்தாங்க. எனக்கு எப்பயுமே பிச்சை போடுறது உடன்பாடு கிடையாது. அதுக்காக நான் என்னை கஞ்சம்னு நினைக்க வேண்டாம். பட்டு மற்றவங்களாம் பார்த்தேன், சின்ன பசங்க பாவம், சின்ன பசங்க கேட்குறாங்கன்னு சொல்லி பிச்சை போட்டாங்க. பஸ்ஸு வந்துச்சு, நானும் ஏறினேன், 4 பசங்களும் ஏறிச்சுங்க. அவங்க பேசிக்கிறாங்க, டேய் எனக்கு கலெக்ஷன் இன்னைக்கு 15 ரூபாடா. இன்னொருத்தன் இவ்வளோன்னு சொல்கிறான். ஒவ்வொருத்தர் சொல்கிறான், ரைட்டுடா படத்துக்கு போகலான்டா. அடுத்த ஸ்டாப்பிங்கில் தேட்டர் வந்துச்சு, இறங்கி அவங்க படத்துக்கு போனாங்க. ஓகே, இந்த பசங்களுக்கு நாளைக்கு எப்படி படிக்கணுங்கிற எண்ணம் வரும் இல்லையா? இப்படி வாங்கியே பழக்கம் ஆயிடுச்சுன்னா பிச்சை எடுக்கிறதே ஓகே. அப்போ அவனுடைய சுய கௌரவத்தை யார் கெடுத்தது? நம்ம யாருமே கொடுக்கல அப்படின்னா வந்து படிக்கணும், நம்மளும் முன்னுக்கு வரணும், வேலைக்கு போகணும், அந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்திருக்கும். ஆனால் அவனுடைய சுயமரியாதையை நம்ம என்ன பண்ணிட்டோம், நான் நல்லது செய்கிறேங்கிற பெருவெளியில் என்ன பண்ணிட்டோம், நம்ம கெடுத்துட்டோம். ஓகே, அதுக்காக தான் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் தேக உணர்வில் இருந்து நீங்கள் எதெல்லாம் நல்லதுன்னு நினைக்கிறீங்களோ அது நல்லது இல்லை. நீங்கள் உண்மையிலேயே சரியான கர்மம் செய்யணும்னு விரும்புனீங்கன்னா முதலடி உங்களை ஆத்மான்னு உணருங்க. இன்னொன்று, உங்களை தேகத்திலேருந்து பிரித்து பாருங்கள்.
இவ்வளோ நாள் நம்ம என்ன பண்ணிட்டோம், தேகம்னு நினச்சி ரொம்ப உழண்டுட்டோம். ஸோ தேக சம்பந்த விஷயங்கள்லாம் நடந்தால் எனக்கு நல்லது நடக்குதுன்னு நினைக்கிறோம், அது நடக்கலைன்னா எனக்கு கெட்டது ஆயிடுச்சுன்னு நினைக்கிறோம். அந்த உணர்வுல இருந்து நான் யாருக்கெல்லாம் கொடுக்கறதெல்லாம் புண்ணியம்னு நினைக்கிறோம். ஆனால் அதான் நம்ம சரியான அந்த உணர்வுல இருந்து செய்யும் பொழுது எதில் உண்மையான புண்ணியம் இருக்குது, எதில் வந்து பாவம் அடங்கி இருக்குதுன்னு நமக்கு தெரியும். ஸோ நம்மளுடைய நல்ல விஷயத்தில் இன்னொருத்தருடைய தப்பு அடங்கியிருக்குது, அவங்களுடைய சுய கௌரவத்தை நம்ம கெடுக்கிறோம்னா அது சரியான கர்மம் இல்லை. ஸோ அதனால் நீங்கள் சரியான கர்மம் செய்யணும்னா உங்களை ஆத்மானு உணர்ந்து தேகத்திலேருந்து விடுபட்டு அதுக்கப்புறம் சிந்திச்சு செயல் செய்யுங்க. அது நல்லதா கெட்டதான்னு உங்களுக்கு புரியும். அப்போ நீங்கள் அதுக்கப்புறம் முடிவெடுத்து செஞ்சீங்கன்னா அது நிச்சயமாக நல்ல கர்மமாக இருக்கும். சிஸ்டர், இப்போ நீங்களும் பெங்களூர்லேருந்து வந்திருக்கீங்க, நான் இங்கேயே தான் இருக்கேன். இப்போ நம்ம 2 பேரும் சேர்ந்து டாக் ஷோ பண்ணிகிட்டு இருக்கோம். இது நம்ம செஞ்ச கர்ம பலனா இல்லை நிச்சயிக்கப்பட்டது நடந்து கொண்டு இருக்கிறதா சிஸ்டர்? எஸ். இப்போ ஏன்னா பிரம்மகுமாரியில் வந்து இது ஒரு அழகான விஷயம், நிச்சயிக்கப்பட்டது நடந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த உலகம் வந்து ஒரு நாடக மேடை, நம்ம எல்லாருமே நடிச்சிட்டு இருக்கோம். அவங்கவுங்களுக்கு கிடைச்சிருக்க பார்ட்டு அவங்கவுங்க வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் சொன்னது கரெக்டு தான். இப்போ நம்ம இப்போ டாக் ஷோ நடந்துட்டுருக்குது, ஓகே. ஆனால் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்னைய தெரியுமா, எனக்கு உங்களை தெரியுமா, நம்ம 2 பேருக்குமே தெரியாது. ஆனால் இன்னைக்கு ஷோ வந்து அரங்கேறிட்டு இருக்கு. அப்போ இதுக்கு பின்னணியில் யார் யார் இருந்திருக்கா யோசிச்சு பாருங்க. என்னுடைய சிஸ்டருக்கு எனக்கு ஏதாச்சும் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தணும்னு எங்கள் சிஸ்டர் நினச்சாங்க, உங்களுடைய பொறுப்பு சகோதரர்கிட்ட கான்டாக்ட் பண்ணாங்க. அப்புறம் உங்களுக்கே தெரியும் இந்த ஷோ வந்து இன்னைக்கு அரங்கேறி இருக்குன்னா இதுக்கு பின்னாடி நம்ம எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கோம். நம்ம 2 பேர் தான் இங்கே இருக்கோம், ஆனால் நமக்கு பின்னாடி எத்தனை பேர் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம பிளான் பண்ண மாதிரி இன்னைக்கு வந்து இந்த செயல் நம்ம முடிச்சிட்டோம், நடத்திக்கிட்டு இருக்கோம், ஓகே. அதே இது நம்ம கரெக்டாக திட்டம் போட்டோம், எல்லாம் பண்ணி நானும் வந்துட்டேன், நீங்களும் வரீங்க. பட் வந்து ஏதோ அன்எக்ஸ்பெக்டடாக வந்து என்ன பண்ணுறாங்க, இங்கே வந்து யார் இன்சார்ஜாக இருக்கிறவங்க 4 பேர் டீமை வெளியில் அனுப்பிட்டாங்க. ஏதோ ஒரு முக்கியமான ப்ரோக்ராமு அங்கே ஷூட் பண்ணணும், இன்னைக்கு இங்கே முடியாது அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. அப்போ நம்ம என்ன சொல்கிறது இதை, இல்லையா? நாம் சரியாக தானே திட்டம் போட்டோம் இல்லையா? நமக்கு பின்னாடி இத்தனை பேர் ஒர்க் பண்ணி இன்னைக்கு இதை செய்யலான்னு நம்ம வந்து பிளான் பண்ணிட்டோம், திட்டம் வகுத்துட்டோம், கரெக்டாக தான் வந்தோம். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னா, திடீர்னு இன்னொரு ப்ரோக்ராம் வருது, முக்கியமான ப்ரோக்ராம், அதுக்காக இந்த டீம் அங்கே போகணும், அதனால் இந்த இதை வந்து இன்னைக்கு நடத்த முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. நாளைக்கு நான் ஊருக்கு போகணும், இன்னைக்கு நடத்தினாதான், இல்லைன்னா நாளைக்கு நான் இந்த இதை வந்து நல்லா பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. அப்போ இவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணி கூட இல்லையா இந்த ப்ரோக்ராம் நடக்கலை அப்படின்னா இது என்ன சொல்கிறது? இதுதான் வந்து நிச்சயிக்கப்பட்டது நடக்குது. ஏன்னா நாடகத்தில் இந்த சீன் இல்லை, ஓகே. நம்மளாம் என்ன நடத்தணும்னு முயற்சி பண்ணோம், ஆனால் வந்து என்னது நடக்கலை. எது ஒன்று நம்ம திட்டமிட்டு சரியாக கொண்டு போய் அதை சக்ஸஸ் பண்ணுறோமோ அது வந்து என்னது விதிப்படி நடந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் எனக்கு ஒரு கர்ம வினை இருக்குது அப்படின்னா, நான் விரும்பினேன், நானும் ஒரு நல்லது விஷயத்தை செய்யணும்னு ஆசைப்பட்றேன், ஆனால் என்னுடைய கர்ம வினை என்ன பண்ணுது, அங்கே என்ட்ராகுது, என்னால் நடத்த முடியல, ஓகே. இப்போ இங்கே வந்து இதுதான் வந்து என்னென்னா நிச்சயிக்கப்பட்டது நடக்குது. ஸோ எதுக்காகன்னா நிறைய விஷயங்கள், ஏன்னா நம்ம கலியுக கடைசியில் இருக்கோம், நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்கிறது இல்லை. நம்ம எவ்வளவோ திட்டம் போட்டு பிளான் பண்ணி கடைசியில் வந்து மாறும். அப்போ மாறும் பொழுது நம்ம வந்து மனசு உடையாமல் இருக்கணும்னா இங்கே நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா நான் செஞ்சது தான் எனக்கு வந்து நிற்கிது, நான் விருப்பப்பட்டேன், இந்த ஒரு ஷோ மூலமாக ஒரு சேவை பண்ணலான்னு நான் நினச்சேன், அதுக்காக எல்லாருமே எனக்கு சகையும் கொடுத்தீங்க. இருந்தாலும் எல்லாத்துக்கும் மீறி என்னுடைய கர்ம வினை வந்து என்ன பண்ணிடுச்சு, இந்த ஷோவை நடக்க விடாமல் பண்ணிடுச்சு. ஸோ அப்போ இங்கே வந்து என்ன சொல்கிறேன்னா, நம்ம நிச்சயிக்கப்பட்டது நடந்திருக்கு, ரைட்டு. அப்போ எனக்கு உண்மையிலே புரிதல் இருந்தால், நான் யாருக்கோ நடக்க வேண்டியதை நான் ஒரு காலத்தில் நான் கெடுத்திருக்கேன், செய்ய விடாமல் பண்ணியிருக்கேன், என்னால் ஒரு ஆத்மா ஏதோ டிஸ்டர்ப் ஆகியிருக்காங்க. ஸோ அந்த கர்மா வந்து என்ன ஆகுதுன்னா எனக்கு இங்கே வந்து நிற்கிது. இத்தனை பேர் எனக்கு சகயோகம் கொடுத்தும் கூட என்னால் வந்து என்ன பண்ண முடியல, இந்த ஷோவை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போக முடியல. ஸோ இங்கே நம்ம புரிஞ்சுக்கணும், இது வந்து நிச்சயிக்கப்பட்டது. எங்கே ஒன்று பிளான் பண்ணுறோம், கரெக்டாக அந்த விஷயம் போகுது, அரங்கேறுது அப்படின்னா அது விதிபூர்வமாங்க, அங்கே கர்ம கணக்கு எதுவும் இல்லை. உங்களுக்கும் சரி எனக்கும் சரி எந்த பழைய கர்ம கணக்கும் இல்லை. சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறோன்னா அது வந்து என்னது, நம்ம இலக்கு அடைஞ்சிட்டோம், விதிபூர்வம். சிஸ்டர், விதி மற்றும் இலக்கு இரண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன சிஸ்டர்? அதுதான் விதி, அதை வந்து டெஸ்டினின்னு சொல்லுவோம், குறிக்கோள், ஆம்பிஷன். நம்ம வந்து எப்பயுமே ஒரு குறிக்கோளோடு தான் இருக்கணும். ஒரு மனுஷன்னா ஒரு குறிக்கோளோடு குறிக்கோள் இருக்கிறவங்கனால தான் ஒரு ஆக்டிவாக இருக்க முடியும், அதுக்கு அனுசார செயல்களை செய்ய முடியும், ஓகே.
ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து பாவம் ஒரு 6 மாதம் 1 வருஷம் ஐஏஎஸ் அப்படின்னா இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம், அது ஒரு ஈக்குவலண்ட் ஐஏஎஸ் எக்ஸாம் சமம், ஐஏஎஸ் ஆஃபீஸர் போல். அதுக்காக அவர் அவ்வளோ முயற்சி பண்ணார். வேலையெல்லாம் விட்டுட்டு எப்பயுமே படித்தார் உட்காந்து. டெய்லி 10 மணி நேரம் 12 மணி நேரம் படித்தார். ஏன்னா அவர் ஆஃபீஸர் லெவலுங்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை. அவ்வளோ கஷ்டப்பட்டு படித்தார், கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணார். அடுத்த நாள் அவருக்கு எக்ஸாம். அவர் இருக்கிற இடம் ஒன்று. ஃபார் எக்ஸாம்பிள் அவர் திருச்சியில் இருக்கார், அவர் எக்ஸாம் எழுதுகிற இடம் மதுரை. அவர் கரெக்டாக தான் திட்டம் போடுறாரு. காலையில் 4 மணிக்கு ஏறினா 3 மணி நேரம் தான் ட்ராவலிங். ஸோ 4 மணிக்கு ஏறினா 7 மணிக்கு ரீச் ஆகிடலாம். அந்த ஸ்பாட்டுக்கு எக்ஸாம் 10 o'clock. ஸோ அவரோட பிளானில் எந்த தப்பும் இல்லை. அவர் படித்ததும் கரெக்டாக படித்தார், திட்டமும் கரெக்டாக போட்டார். ஆனால் பஸ்ஸில் ஏறி பாதி தூரம் போகிறப்ப பார்த்தீங்கன்னா ரோடு பிளாக்கு. எங்கேயோ யாரோ தண்ணி இல்லைன்னு சொல்லிட்டு பஸ்ஸே விடலை. பார்த்தீங்கன்னா அவ்வளோ க்யூ நிற்கிது. அவங்க கலெக்டர் வந்தால் தான் நாங்கள் போவோங்கிறாங்க. கிளம்புனது எப்போ? அதிகாலையில். அந்த நேரத்தில் எங்கே கலெக்டர் வர போகிறாரு? பார்த்தீங்கன்னா அவ்வளோ எல்லாம் ப்ராப்பராக எல்லாம் செஞ்சோம். 1 வருஷத்துடைய பலன் என்னாச்சுன்னா அவர் லேட்டாக போயிட்டார். அதுக்கப்புறம் பஸ்ஸு ரோடு கிளியர் ஆகி அவர் போய் சேர்றதுக்கே 11 மணி. அரை மணி நேரத்துக்கு மேலே லேட்டாக போனால் விட மாட்டாங்க. அப்போ 1 வருஷத்தோட விஷயம் என்ன ஆயிடுச்சு? ஆனால் இங்கே வீணாகலை. ஒன்று புரிஞ்சுக்கணும், இங்கே தான் அவரோட இலக்கு ஐஏஎஸ் ஆகணும்னு. ஆனால் அவருடைய கர்ம கணக்கு, அந்த விதி அவரை விடலை, அதை அடையிறதுக்கு விடலை. இருந்தாலும் ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ். நம்ம செய்கிற எந்த செயலுமே வீணாகாது. ஓகே, அவரோட இலக்கு ஐஏஎஸ், பட் என்ன ஆகலை, அதை அடைய முடியல. ஆனால் அவர் படிச்சிருந்தாரு, 1 வருஷமாக ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாரா. அடுத்தது கேட் எக்ஸாம்னு ஒன்று வந்தது. அதுக்கு ஆல்மோஸ்ட் சேம் சிலபஸ்ஸு. ஓகே, இது அப்படியே அந்த அவுட்புட்டை அங்கே எடுத்துகிட்டு போனார் நீட்டாக. ஏன்னா இங்கே அவருக்கு இலக்கு இல்லை, அவரோட குறிக்கோளில் தான் அங்கே கர்மா இதாகும். இலக்கு இல்லை, சரி. ஆனாலும் என்ன பண்ணுறது? ஓகே, ஒரு விஷயம் செய்யணுன்றதுனால ரைட், இதுவும் பெட்டர் தான் சொல்லிட்டு இந்த எக்ஸாம் போகிறாரு. ஓகே, கிளியர். ஏன்னா இது 1 வருஷத்தோட எஃபெக்ட், ரைட்? அதனால இந்த எக்ஸாமை ரொம்ப ஈஸியாக கிளியர் பண்ணார். என்ஐடியில் சீட் வாங்கினார். அப்புறமா பார்த்தீங்கன்னா எம்இ பிஹெச்டின்னு ஒரு காலேஜில் பிரின்சிபல். ஓகே, அதாவது எதுக்கு சொல்ல வரேன்னா, இலக்கு அடைய முடியல, இருந்தாலும் செஞ்சதனுடைய பலனுக்கும் அதுக்கு ஒரு ஈக்குவலான ஒரு சரியான நல்ல பலன்கிறது அவருக்கு கிடைச்சிருக்குது. இதுதான் நம்ம புரிஞ்சுக்குவோம், இலக்கு விதி. நீங்கள் ஆனால் நம்ம எதுக்காக சொல்கிறோன்னா, இலக்கு இல்லாமல் அதை நம்ம தலையெழுத்துல நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறக்கூடாது. ஓகே, ஒரு இலக்கு நோக்கி செயல்படுவோம். ஏன்னா நமக்கு முந்தைய கர்ம கணக்கை பற்றி தெரியாது. நான் பாஸ்டில் என்ன பண்ணேன்னு எனக்கு தெரியாது. அதனால எப்பயுமே எனக்கு தடங்களாக இருக்கும்னு நினச்சிக்காம, தடங்கள் இருக்காதுங்கிற நம்பிக்கையோடு நம்ம இலக்கு நோக்கி நகரணும். அதையும் மீறி வரும் பொழுது மனசில் என்ன இது பண்ணிங்கன்னா, நான் இவ்வளோ செஞ்சது வீண் இல்லை, இதுக்கு தான் கிடைக்கலையே ஒழிய இவ்வளோ செஞ்சதனுடைய பலன் இன்னொன்று தான் எனக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். சிஸ்டர், இன்று கர்மத்தின் அழகையும் ஆழத்தையும் மிகவும் தெளிவாக அழகாக எடுத்து சொன்னதற்காகவும், மேலும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதற்காகவும் மிக்க நன்றி சிஸ்டர். நன்றி சிஸ்டர். ஓம் சாந்தி. என்ன நேயர்களே, நிகழ்ச்சியை பார்த்தீங்களா? சகோதரி அவர்கள் இன்று கர்மத்தின் ஆழத்தை பற்றி மிகவும் ஆழமாக எடுத்து கூறினார்கள். ஒவ்வொரு செயலிற்கும் பின்னால் பல விஷயங்கள் அடங்கி இருக்கிறது, இதுதான் கர்மத்தின் ஆழம் என்று மிகவும் தெளிவாக எடுத்து சொன்னாங்க. மேலும் நல்ல கர்மம் என்றால் என்ன, கெட்ட கர்மம் என்றால் என்ன, விதி மற்றும் குறிக்கோள் இரண்டிற்கும் உள்ள வித்தியாசம் என்ன என்பதை பற்றியும் மிகவும் ஆழமாக எடுத்து கூறினார்கள். இந்த நிகழ்ச்சி இதோடு நிறைவு பெறுகிறது. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.